புது வருஷம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்நேரம் கடவுள் நம்மளை வச்சு செய்யறதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பார்ல. ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது. ஓவர். நியூ இயர் மட்டும்தான் வரும், ஹாப்பி வராது. ஓவர். நெக்ஸ்ட் இயர் பத்தி என்ன நினைக்கிற மச்சான்? எனக்கு என்னமோ 2026 நமக்கான வருஷம்னு தோணுது மச்சா. தங்க விலை ஏறிடுச்சு தெரியுமாங்க? சும்மாவே எங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இதில் தங்க விலை வேற ஏறிடுச்சு. சூப்பர் வழங்குண்டா. வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. எல்லாமே இருக்கவனுக்கு மன கஷ்டம், எதுவுமே இல்லாதவனுக்கு பண கஷ்டம். அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்கிறீங்க? ரீல்ஸை சேவ் பண்ணுறத விட்டுட்டு மணியை சேவ் பண்ணுங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்கிறீங்க? காலம் வரும் காற்று வீசுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. களத்தில் இறங்குனாதான் எதையுமே மாற்ற முடியும். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள். சும்மாவே குளிக்க மாட்டேன், இதில் கிளைமேட் வேற அவனுக்கு சாதகமாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதுக்கு இன்ஸ்டாகிராம் போகிறீங்க? அதாங்க எனக்கும் தெரியல, ஒருவேளை இது ஒரு புது வியாதியாக இருக்குமோ. இன்ஸ்டா பத்தி என்னங்க சொல்றீங்கள்? கொரோனா காலத்தில் இன்ஸ்டாகிராம்னான்னு சும்மா பார்க்க வந்தேன், இன்னும் இதை விட்டு போகலை. 2025 எப்படி போச்சு? நான் பாசம் வைக்க நேசம் வைக்க எல்லாரும் எனக்கு ஆப்பு வைக்க ஒரே ஜாலியாக போச்சு. உங்க மனைவி நட்சத்திரம் சொல்லுங்க தம்பி. அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா எரி நட்சத்திரமா தான் சாமி இருப்பா. சக்கரை என்னாச்சு, வெளியே நிற்கிறீங்க? கொஸ்டின் பேப்பரில் எதையும் எழுதக்கூடாதுன்னு டீச்சர் சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன் ஆன்சர் பேப்பரில் என்ன எழுதுறதுன்னு தெரியாது, வேணுமா வேணும் சொன்னாங்க. வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க. வரும்போது பிஸ்கட்டும் காரா பூந்தியும் வாங்கிட்டு வருவாங்களா இல்லை மறந்துடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சன் டிவி, சன் மியூசிக், இசை அறிவின் எதுலயும் தளபதி பாட்டு படமே போடலையே. மக்கள் மனசுலேருந்து விஜயை மறக்க வச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எல்லாரும் காலையில் சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க, எனக்கு மட்டும் ஜெயிலுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ட்ரிப் பிளானத்தை கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ட்ரிப்பில் நான் உழப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எவ்வளோ பெரிய ட்ரிப்பாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், உழப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையான நட்பை பற்றி சொல்லுங்கள். டெய்லி பேசுகிறவன் மட்டும் உண்மையான நண்பன் இல்லைடா, எப்போ மீட் பண்ணாலும் பழைய வைப் மாறாமல் ஒரே மாதிரி பேசுகிறவன் தான்டா உண்மையான நண்பன். முட்டாளுக்கும் புத்திசாலிக்கும் என்னங்க வித்தியாசம்? முட்டாள் பழி வாங்க துடிப்பான், புத்திசாலி மன்னிச்சு விடுவான். இதில் நம்ம முட்டாளாக இருக்கணுமா இல்லை புத்திசாலியாக இருக்கணுமா நம்ம தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? புரிஞ்சுக்கோங்க, கிடைப்பதெல்லாம் கடைசி வரை உங்கள் கூட இருக்காது. நட்பை பற்றி சொல்லுங்கள். காசு இல்லைனாலும் தோள் மேலே கை போட்டு சகஜமாக பழகுற ஒரு உண்மையான உறவு நட்பு தான். அன்பை பற்றி சொல்லுங்கள். அதிக அன்பின் கடைசி இடம் பிளாக் லிஸ்ட்டு. உண்மையா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. 2026 உங்களுக்கு என்னங்க ஆசை இருக்குது? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், 2026 எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் சேர்ந்து டூர் போகணும். எல்லாத்துக்கும் என்னங்க சொல்கிறீங்க? ஹெல்த்தை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்காம விட்டா நீ எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம். வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம வெற்றி தாமதமாக இருந்தாலும் தரமானதாக இருக்கணும்.